வெங்கட்டு வெங்கட்டு ருக்கு எங்கடா போறா? சொல்லிட்டு போல. நீ கேட்க வேண்டியதானே? இல்ல நீ அவளை காமிட்டேனா அவ உன காமிட்டானா? உள்ள சமைச்சுட்டு இருந்தா அப்படியே போயிட்டா. நன்னா இருக்குடா நீ பேசுறது. சமைச்சுட்டே இருந்தாலாம் போயிட்டாலாம் இவன் பார்த்துட்டே இருந்தானா? பாதி சமையலை விட்டுட்டு போனா என்னடா அர்த்தம்? அவளுக்கு 1000 வேலை இருக்கும். நீ ரொம்ப தான் அவளை விரட்டுற. நீ வாயை முடிண்டே பேசாம இருந்தா யாராவது ஒருத்தர் விரட்டி தானே ஆகணும். பாவம் அப்பா இரும்புறது வாசல் வரைக்கும் கேக்குறது. கொஞ்சமாவது பொறுப்பு வேணா? அவர் இருமுறாரு, ஒரு வாய் வெண்ணி வச்சு கொடுப்போன்னு கூட தோணாம டங்கு டங்குன்னு வாசலுக்கே போயிட்டு இருந்தா அவ மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? நீதான் வந்திருக்கிய, வெந்நீர் வச்சு கூட. இருமிண்டே இருக்கார், பார்த்துட்டு நிக்கிற. நான் இன்னும் ஸ்நானம் பண்ணல. குளிக்காம கொடுத்தா குடிக்க மாட்டார். ஏன்பா இப்படி இருமருது? பாதகம் இல்லைன்னா நான் வேணா வெந்நீர் வச்சு தரட்டுமா? வர வர இந்த ஆத்துல கேள்வி முறை இல்லாம போயிடுது. என்னமோ நான் பாத்துக்கிறேன் பெருசா பேத்தின்டா. வெந்நீர் வச்சு கூட கொடுக்க முடியாம அப்படி என்னடா விழுந்தடிச்சுட்டு வெளியில ஓட்டம்? சும்மா சும்மா குத்த கண்டுபிடிக்காத. ஒண்டியா செய்யறா, குளிச்சுட்டு கூட மாட ஒத்தாசை பண்ணா குறைஞ்சா போயிடுவ. வெங்கடா, பாத்தேலப்பா, பாத்தேல அவன் பேசுறத. நம்ம மாத்து புருஷா ஜலம் குடிக்க கூட சமையல் கட்டு பக்கம் வரமாட்டா. இவன் என்னமோ காணாத கண்டா மாதிரி அவ பின்னாடியே சுத்துறான். ஒரு இல்லப்பா, எனக்கு 10 வருது. இதை இப்படியே விட்டு வச்சுங்க, அப்புறம் கொஞ்சம் கூட பொறுப்பே வராது. வரட்டும் வரட்டும், இன்னைக்கு செவிட்ல அறையிற மாதிரி 4 வார்த்தை கேக்குறேன். அப்போ அது புத்தி வருதான்னு பாப்போம். யார் செவிட்ல அறையிற மாதிரி கேட்கணும்? யாருக்கு புத்தி வரணும்? உனக்குதான். பாலாமணி ஆத்துல இல்லன்னு அந்த ஸ்தானத்தை நீ எடுத்துட்டா பாலாமணி ஆயிட முடியுமா? எங்க ஆத்துக்காரன் கச்சேரி போனாருங்கிற மாதிரி. பொறுப்பு இல்லாத வாழலாம் போட்டி போடக்கூடாது. இப்ப நான் என்ன தப்பு செஞ்சுட்டேன்னு இப்படி குத்தி காட்டி பேசுறேன்? ருக்கு, அதிக பிரசங்கித்தனமா பேசாத. அப்படி சொல்லுங்கப்பா. சொல்லாம கொல்லாம நான் வரது கூட கவனிக்காம அப்படி எங்க வெளியில ஓடின? வாய் திறக்கிறாளா பாருங்க. பொண்ணு எடக்கா பேசுவா, இல்ல வாயே திறக்க மாட்டா. அப்பா இருமுனது காதுல விழலையா? விழாத மாதிரி பாசாங்க பண்ணியா, இல்ல காதுல விழுந்து கவனிக்காம போனியா? அலட்சியம் அலட்சியம். அப்பா நேத்தில இருந்தே இருமின்னு இருக்கார். ஆனா நீங்களும் யாரும் கவனிக்கலையே. அதனால நீ அப்படியே போயிடுவியா? நான் கவனிச்சேன், அதனால்தான் வெளியில போனேன். நம்ம அது துளசி செடி காஞ்சு போயிடுத்து. லோச்சா காத்துக்கு போய் துளசிய பறிச்சு வெத்தலைய நன்னா கசக்கி கஷாயம் போட்டு கொண்டு வந்தேன். இந்தாங்கோ பா, குடிங்கோ. இருமலுக்கு இதமா இருக்கும். பாவம், நல்ல பொண்ணு இவோ. அனாவசியமா வாய்க்கு வந்தபடி பேசி அவ மனசை புண்படுத்தாத.
எங்க போட்டுருக்க? புக்காத்துக்கு. என்னது புக்காத்துக்கா? அது எங்க இருக்கு? விளையாட்டா இருக்கா உங்களுக்கு? இல்லடா, உங்க பெரியம்மா புக்காம் பக்கமே போனதில்லை, புதுசா இருக்கே, அதான் கேட்டேன். இந்த விளையாடு. அவமானப்பட்டு தான் ஆம்பியாத்துக்கு போகணும்னு தலையில எழுதியிருக்கு. அவமானமா? யார் பண்ணது அந்த நல்ல காரியத்தை? சும்மா இருங்கோ. அம்மா போனதுக்கு அப்புறம் அம்மாவுக்கு அம்மாவா இந்த ஆத்துக்கு மூத்த பண்ணா வளைய வந்துட்டு இருந்தேன். நேத்துக்கு வந்த நண்டு என்னெல்லாம் பேசிட்டா தெரியுமா? அவையோன்னு மூச்சுக்கு 300 தடவை கூப்பிட்டு இருந்த அப்பாவுக்கு இப்ப அவையோ ஆகாதவளாயிட்டா. ஓ, அந்த அளவுக்கு போயிடுதா? வேண்டாத வாத்துல தீண்டாதவ மாதிரி இருக்கிறதுக்கு கிளம்புறதே சரி. கிளம்புங்க. நான் எதுக்கு? என்ன யாரும் அவமானப்படுத்தல. அவமானப்படுத்துற அளவுக்கு நானும் நடந்துக்கல. நான் மட்டும் இப்படி நடந்துட்டேன்னா திட்டம் போட்டு என் வாயை கலர வேண்டியது. தப்ப தட்டி கேட்டா அப்படியே பல்ட் அடிச்சு அவ நல்ல பேர் வாங்கிடுறா. ருக்கு தானே? வேற யாரு? அவையா, உனக்கு எதுக்கு இந்த நாத்தனார் நாட்டாமே ஒரு நாள் நட்டுக்கும், பொறுமையும் ஒரு நாள் பொத்துக்கும். ஒன்று வேலை செய்யணும், இல்லை வாயை மூடிண்டு ஒதுங்கி நிற்கணும், என்ன மாதிரி. எனக்கு இப்படி ஒரு ஆத்துக்காரர். ஆமாண்டி, கல்யாணத்துக்கு அப்புறம் பிறந்தாத்துல இருக்கிறதும் வேட்டாத்துல மாப்பிள்ளையா இருக்கிறதும் லேஸ் இல்ல. கத்தி மாதிரி நடக்கிற மாதிரி, தாமரையில தண்ணி மாதிரி பட்டும் படாம ஜாக்கிரதையா இருக்க கத்துக்கணும். எனக்கு அப்படிலாம் இருக்க தெரியாது. வெளிப்படையா பேசுறேன், வாங்கி கட்டிக்கிறேன். நீங்க வரப்போறீங்களா இல்லையா? என்னால வர முடியாது. இந்த ஆத்துல இருக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. அப்படி என்ன கட்டாயம்? பொல்லாத கட்டாயம். என்னடி நீ அந்த ஆத்துல இருக்க முடியலன்னு என்ன இங்க அழைச்சிட்டு வந்த, இப்ப மறுபடியும் அந்த ஆத்துக்கு போகணும்ன்ற. சரி வரேன், ஆனா மறுபடியும் இந்த ஆத்துல காலடி எடுத்து வைக்க மாட்டேன்னு 10 பேருக்கு முன்னால நீ சத்தியம் பண்ணி தரணும். இந்த க்ஷணமே புறப்படுறேன். வேண்டாம், வர வேண்டாம். ஒருளுக்கு ஒரு பக்கம் இடினா மத்தத்துக்கு 2 பக்கம் இடி. நீங்களும் வர மாட்டேன், என்னால இங்க இருக்க முடியாது. எங்க இருக்க எல்லாம் என் தலை எழுத்து. எல்லாருக்கிட்டையும் அவமானப்பட்டு கல்லல படுறேன். இருக்க அவன் உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்குடி. கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ஆத்து பேர் எல்லாரும் வந்திருந்தா, உங்க ஒண்டியை தவிர. திடீர்னு துணியை கிழிக்கிறேள், அதை வச்சு ஜாடியை மூடுறேள், வாழை நாரை கிழிக்கிறேள், திரவியங்களை காய்ச்சறேள். இப்போ ஏதோ பச்சையில அரைச்சுட்டு இருக்கேன். ஏதோ பச்சைலன்னு சொல்லாத, பல பேரை சிருஷ்டிக்க போகிற இலை இது. அம்புஜத்துக்கு ரெட்டை குழந்தை பிறக்க போகிறதுன்னு சொன்னாலே எதனால்? அவளுக்கு அன்னைக்கு என்ன சொன்னேன்? ஒன்றும் இல்லை. உங்கள் ஆத்து கோகுலாஷ்டமி எப்படி நடந்தது? அது எங்கே நடந்தது? கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கலகலப்பாக இருக்க வேண்டிய வீடு கலகலத்து போயிருந்தது. கலகமா கலக்கமா ஒன்றும் புரியல. அப்பா நெய்வேத்தியம் கேட்டார், ருக்கு கொண்டு போய் வச்சா. பாலாமணி செய்ய வேண்டிய காரியத்தை நீ எதுக்கு செய்கிற அப்படின்னா அவையும். நான் என்ன தப்பா செஞ்சுட்டேன்? அப்பா நெய்வேத்தியம் கேட்டார், கொண்டு போய் வச்சேன். இது ருக்கு. 2 பேருக்கும் சண்டை ஆரம்பிச்சுது. அப்பா ருக்குவை சத்தம் போட அவ கோச்சுண்டு கொல்லை பக்கத்தில் போய் உக்காந்துட்டா. கூப்பிட வரவே இல்லை. அப்பா வந்தார், அவைய குடுகுடுன்னு ஓடி போய் அவர்கிட்ட முறையிட்டா. அப்பா ருக்குவை கண்டிக்கிறதுக்குள்ள அவையத்தை இவ மாட்டி விட்டுட்டா. இப்போ அப்பா கண்ணுக்கு அவையம் பொல்லாதவளாயிட்டா. எப்படி இருக்கு பார்த்தேல? ஏன்னா நம்ம ருக்கு நடந்துக்கிறத பார்த்தா சங்கரன் மாமா பொண்ணு மாதிரி இல்லை, அவ மாமா கிச்சாமி மருமாளா தெரியறா. பொல்லாத்தனம், தீசல், துக்குரித்தனம் எல்லாமே அந்த கிச்சாமி தான். ருக்குவால வீடே 2 ஆயிடுது. போக போக எதில் போய் முடிய போகிறதோ நினைச்சாலே ஒரே கவலையா இருக்கு. நான் உன்னை கிராம பிரஷ்டம் பண்ணிடுறதுன்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன். நாளைக்கு சூரியன் உதிக்கிறதுக்குள்ள போயிடு.
என்னம்மா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்காயுசா தீர்க்க சுமங்கலியா சகல சௌபாகியங்களோட சந்தோஷமா இருமா. அம்மா, என்ன விசேஷம்? இன்னைக்கு என்னோட ஜென்ம நட்சத்திரம், அதனால நானே மருதாணி அரைச்சு இட்டுண்டேன். நல்லா இருக்காப்பா? இவ்வளவு பத்தினா ஆத்துக்காரர் ரொம்ப பிரியமா இருப்பான்னு உங்க அம்மா சொல்லுவா. அப்பாவும் நல்லா பிரியமா இருப்பாருன்னு நான் சொல்லுவேன். விளையாட்டா பேசுற. வருஷம் ஓடிண்டே இருக்கு. அடுத்த ஜென்ம நட்சத்திரத்துக்குள்ளேயாவது உன்னை ஒருத்தங்கிட்ட ஒப்படைக்கணும். அப்பதான் எனக்கு நிம்மதி. இங்க பாருங்க, உங்களை இந்த ஆத்துல தனியா விட்டுட்டு போனா எனக்கு நிம்மதி இருக்காது. எனக்கு இங்க என்ன குறைச்சல்? இந்த அக்ரஹாரத்துல எல்லாரும் என்கிட்ட காமிக்கிற மரியாதை, என் மேல வச்சுட்டு இருக்கிற நம்பிக்கை, கனவாடிகள் என்கிட்ட காமிக்கிற வாத்சல்யம் எல்லாம் ராஜோபச்சாரமா நடந்துட்டு இருக்கு. இந்த கௌரவத்தை விட்டுட்டு நான் வேற எங்கேயும் வரமாட்டேன். நானும் உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். ருக்கு ருக்கு 21ஆம் தேதி ஆனா போறோம். இங்க வந்து உட்காந்துடுற. ஒவ்வொரு மாசமும் இந்த நாள், இந்த தேதி என்னால் மறக்கவும் முடியாது. இந்த ஆத்துக்கு வராம இருக்கவும் முடியாது. அதுக்காக தனியா வருவானே? உன் ஆம்படியா எடுபடி அந்த இடத்துல சும்மா தானே உட்காந்துருக்கான். ஒத்தாசிக்கு கூட அழைச்சின்னு வரலாம் இல்லையா? கேவலமா பேசாதீங்க. 1000 தான் இருந்தாலும் அவர் என்னோட ஆத்துக்காரர். அட்ரஸ் சக்கேன்னா ஆத்துக்கார் மேல ஆசை, புக்காத்து பிடிப்பு, ஓர்படியோட ஒட்டுதல், நாத்தனாரோட வாஞ்ச அப்படின்னு கணபாடிகள்கிட்ட அந்த ஆத்திலே நல்ல பொண்ணுன்னு பேர் வாங்கி விட்ட. ஆனா சங்கர சாஸ்திரியோட புத்திரி அப்படிங்கிறத சுத்தமா மறந்து போயிட்டிய. மாசம் இந்த ஆத்துக்கு வந்து என்ன பிரயோஜனம்? மாமா, முதல்ல ஒட்டிக்கணும், அப்புறம் வெட்டணும். அப்பதான் நம்மளுக்கு சாதகமா இருக்கும். நீ அப்படி பண்ணலையே. ஆரம்பத்துல தடால் அடியா அவளை மிரள வச்ச, கடைசியில மாட்டின்னு முழிச்ச. மாட்டிக்கிற மாதிரி மாட்டின்றது வாஸ்துவம் தான். ஆனா அதுல என்ன விடுவிச்சுண்டு அவளை மாட்டி விட்டுட்டேனே. கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு என்ன ஆச்சு? மாமாவுக்கே கடுக்கா கொடுத்தேன். காஞ்சி தீஞ்சு கரிச்சு கொட்டுண்டு எல்லாரும் கொல்ல பக்கத்துக்கு வந்தா. கடைசியில என்ன ஆச்சு? அந்த பொண்ணு மேல எந்த தப்பும் இல்ல. உங்களெல்லாம் அடக்காதது என்னோட தப்பு தான். கிரகச்சாரம் கிரகச்சாரம் அப்படின்னு தலையில அடிச்சுட்டு மாமா போன. கன்னத்துல அரைஞ்ச மாதிரி அவையும் வாங்கி கட்டிண்டாளே. எது எப்படி இருந்தா என்ன?
அந்த ஆத்துல உனக்கு கிடைச்ச பட்ட பேர் என்ன தெரியுமா? சித்தப்பிரமை, சனச்சித்தம், சனப்பித்தம். ஏண்டிமா, சங்கர சாஸ்திரிகள் பொண்ணுக்கு இந்த அவ பெயர் தேவைதானே? அவசியம் தேவைதான் மாமா. இத்தனை நாள் நான் பாடுபட்டதே இந்த அவச்சொல்லுக்கு தான். ஏன் அப்படி பாக்குறேன்? இல்ல, நீ பேசுறத பார்த்தா அந்த ஆத்துல உனக்கு கொடுத்த பட்ட பேரு சரிதானோன்னு எனக்கே தோன்றது. தோணதானே தோணும், தோணணும். அந்த பட்டப்பேரை வச்சுண்டுதான் நான் அந்த குடும்பத்தையே ரெண்டாக்க போறேன். அடுத்து நான் வைக்க போற ஒவ்வொரு அடியும் அந்த கனபாடிகள் தலையில விழற இடியா இருக்கணும். சும்மா வாய்ப்பந்தல் போட்டா மட்டும் பருப்பு வந்துடாது. இத்தனை நாள் நீ போட்ட வித்தைக்கு எந்த பலனும் இல்ல. இன்னமும் அந்த குடும்பம் ஒத்துமையா உறவாடிட்டு தான் இருக்கா. அந்த உறவுக்கு நடுவுல தான் மாமா நான் ஊஞ்சல் கட்டி ஆட போறேன். என்னோட அடுத்த அம்பு எனக்கும் பாலாக்கும் ஏற்பட போற நட்பு. அந்த நட்பின் மூலமா ஆட போறா பாலா நர்த்தனம். அந்த நர்த்தனத்துக்கு ஆவேசமா ஆவர்த்தனம் பாட வருவா அவயம். நர்த்தனமும் ஆவர்த்தனமும் போடுற போட்டியில ஒரு குருக்ஷேத்திரமே உருவாகும். மாமா, அந்த அரங்கேற்றம் ரொம்ப தூரத்துல இல்ல. வரப்போற வலகாப்பணிக்கு எல்லாமே சீர்குழைஞ்சு செதற ஆரம்பிக்கும். இதுதான் எங்க அப்பாக்கு நான் செலுத்த போறேன் முதல் காணிக்கை.